ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். ஸோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம 2 அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். அது அடுத்தடுத்தே வந்தனாலும் என்னவோ தெரில, அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, அடுத்து 40 நாள் நீங்கள் என்ன பண்ண வேண்டியன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் வந்த வீடியோவில் 50 டேக்கான பிளானர் நம்ம சொல்லியிருந்தோம். இது ரெண்டுமே ஒன்று நினச்சிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது ரெண்டும் ஒன்று கிடையாது. இந்த ரெண்டு வீடியோஸோட அப்ஜெக்டிவ் வேறு, டார்கெட்டட் ஆடியன்ஸ் வேறு. 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த 2 வீடியோஸோட அப்ஜெக்டிவ்ஸ். மொதல் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா, என் ப்ரிப்பரேஷன் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை, வரக்கூடிய சிஜிஎல் அண்ட் எம்டிஎஸ்க்கு இப்போ தான் என் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அது எஃபெக்டிவாக போக மாட்டேங்குது, என் டே டு டே ப்ரிப்பரேஷன்றது ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டேங்குது, எங்கே ஆரம்பிக்கணும், எதை முடிக்கணும், எங்கேருந்து நான் படித்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கவங்களுக்காக நாங்கள் ஒரு 50 டேஸ் பிளானர்ன்றது ஒன்று கொடுத்தோம். அந்த பிளானரில் என்ன முக்கியமான ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 நாள் நீங்கள் படிக்க வேண்டியதுக்கான வீடியோ லெக்சர்ஸ் அதில் இருக்குது. இப்போ டே 1 நாம வந்து பாலிட்டி ஆரம்பிக்கிறோம், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ், இதுதான் நமக்கு டாபிக்னா ஆடியோ அதோட வீடியோ லெக்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ லெக்சர்ஸ் நான் பார்த்துட்டேன். அந்த வீடியோ லெக்சர்ஸ் பார்த்தனால மட்டும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிட முடியாதுல, ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கான சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கான வீடியோ லெக்சர்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நவுன்ஸ் படிக்கிறோம், பாஸ்ட் ஸ்விட்ச் படிப்போம், அதுக்கப்புறம் நவுன்ஸ் படிப்போம். ஸோ அந்த வீடியோ லெக்சர்ஸும் அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் டே 1. பட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அந்த டெஸ்ட் ஈவினிங் 5 o'clock நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஒரு பிடிஎஃபாக நம்ம ஒரு ஸ்பெஷல் டெலகிராம் சேனலை இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் இதுக்கு ஆஃப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அது கிரியேட் பண்ணி அவங்கள அதில் ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அதில் வந்து 5 o'clock டெஸ்ட் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த டெஸ்ட்டை எடுத்துட்டோங்க, அதோட ஆன்சர் கீ பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நாங்கள் லைவ் செஷன் போனதோட ரெக்கார்டட் ஆன்சர் கீ அதில் இருக்கும். அதை ஒரு தடவை அவங்க பார்த்துக்கலாம். இது ஒரு செட் ஆஃப் பீப்பிள். இப்போ இதை யார் ஜாயின் பண்ணலாம், இல்லை எப்படி ஜாயின் பண்ணலாம்? ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, எனக்கு ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லை அப்படின்றவங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, நம்ம ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ ஆப் பை பண்ணுவாங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அஸ்திரம் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த சேட்டில் வந்துட்டு டெலகிராம் சேனல் இருக்கும், அந்த டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இப்போ நேற்று டே 1, இது டே 2. ஸோ டே 1ஓட டாபிக்ஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டேன். ரெண்டாவது, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் நாங்கள் சொல்ல, இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இனிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம், ஏன்னா ஸ்கெடியூல் அங்கே தான் இருக்குது. நாங்கள் டே 1, டே 2, டே 3 தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு டே 1. அதில் வந்து டே 50 வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி அந்த சோர்சஸ் எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அஸ்திரம் கோர்ஸ். ஸோ இந்த அஸ்திரம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். அப்போ அந்த 40 நாள் என்ன அப்படின்னா, அதை டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் டோட்டலாக வேறு. இந்த ஆடியன்ஸ் யாராக இருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருக்காங்கன்னா, சரி என் ஃபவுண்டேஷனாக நான் போட்டுட்டேன், எனக்கு மேக்ஸோட ஃபவுண்டேஷன்லாம் தெரியும், இங்கிலீஷோட ஃபவுண்டேஷன்லாம் தெரியும், ஆனால் எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஒரு நல்ல மார்க் தான் செக்யூர் பண்ணணும், நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பட் ப்ராக்டிஸில் மேபி நான் ஏதோ தப்பு பண்ணலாம், எனக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஞ்சம் கைடன்ஸாக எடுத்துகிட்டு போனேன்னா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு 18, 20 வரைக்கும் வருது, பட் 20 தாண்டிய மார்க் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணால அப்படின்றவங்களுக்காக தான் இந்த யூடியூப் லைவ் செஷன்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா கேட்டுக்கோங்க, யூடியூப்ல ஈவினிங் 6 to 8 நம்ம லைவ் செஷன்ஸ் போகிறோம். இந்த 6 to 8ல நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். அஸ்திரம்ல என்ன பண்ணோம்? ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் பண்ணோம். இப்போ யூடியூப் லைவ்ல மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் பண்ணுறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அது வேற இது வேற. ஸோ இந்த யூடியூப்ல 6 to 8 நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, கான்செப்ட்ஸ்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். இப்போ நவுனா என்ன, ப்ரொனோனா என்ன அப்படி நம்ம எடுக்கவே மாட்டோம். ஏன்னா அது ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அஸ்திரம் ஜாயின் பண்ணிக்கணும். இல்லை ஆல்ரெடி நான் என் ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு இல்லை, நான் ஏன் அதை வாங்கணும், எனக்கு இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் போகணுன்றாங்க, நீங்கள் லைவ் செஷன் வந்துருங்க. ஸோ லைவ் செஷனில் இப்போ நம்ம ஒரு 3 days கிராமர் ரிவிஷன் தான் போகணும். நீங்கள் மேபி அதை பார்த்த உடனே அப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறான்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. ஜஸ்ட் ரிவிஷன் என்ன பண்ணுவேன்னா, நவுனா என்ன டப்புன்னு ஒரு லைன் சொல்லிடுவேன், என்னென்ன டைப்ஸ் இருக்கணும், என்னெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும், ஏதாவது டவுட்ஸ் தான் அப்போ லைட்டாக கிளாரிஃபை பண்ணிட்டு ஒரு 3 நாள் மொத்த கிராமரே நம்ம முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பர்சன்டேஜ் டாபிக் 2 நாள் போயிடுச்சு, நேற்றும் முந்தா நேற்று போயிடுச்சு. ஸோ பர்சன்டேஜ் டாபிக் சார் என்ன பண்ணாங்கன்னா, சாரோட பிளான் என்ன தெரியுமா, ஒரு நாள் ஈஸியான கொஸ்டின்ஸும் அதுக்கு அடுத்த நாள் டஃப்பான கொஸ்டின்ஸும். ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுவோம். ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அப்போ அந்த கான்ஃபிடன்ஸோட டிஃபிகல்ட்டோட கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அதோட நாலேஜ் நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் முடியும். ஸோ இந்த 2 வெர்ஷனில் தான் ஒரு டாப்பிக்குமே இந்த 2 வெர்ஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீக் வருது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் 2 டாபிக் இருக்குது, 4 நாள் அந்த 2 டாபிக்ஸ் போகும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஈஸி லெவல் இருக்கும், அதுக்கு ஒரு டிஃபிகல்ட் லெவல் இருக்கும். அந்த ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் டேவும், டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை செகண்ட் டேவும். இதுதான் நாங்கள் அப்ஜெக்டிவாக வச்சிருக்கோம். அந்த வீக் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த வீக்கில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்க்கான டெஸ்ட்டு ஒன்று வீக்லி நம்ம ஆப்பில் ஃப்ரீயாக எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும். யார் வேணால் அந்த டெஸ்ட் எடுக்கலாம்.
இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதிலேயே நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு டவுட் இருக்கா, அடுத்த நாள் லைவ் செஷன் சார் வருவாங்க, சார் கிட்ட நீங்கள் உங்கள் டவுட்ஸை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் இதுக்குள்ளே வர முடியும். சார் நம்ம பர்சன்டேஜ்னா என்ன, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, இது எதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ் போவோம், சால்வ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பீங்க, சார் ஒரு சொல்லுவாங்க, மேபி நீங்கள் சால்வ் பண்ணதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், நீங்கள் தப்பான ஆன்சர் கொண்டு வந்திருக்கலாம், நீங்கள் தப்பு பண்ணது எதனால, மேபி கொஷின் சரியாக படிக்காமல் இருக்கலாம். ஏன்னா முக்கால்வாசி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷினை படிக்கிறதுல தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது சார் அது சொல்லுவாங்க எப்படி படிக்கணும், இல்லை நீங்கள் என்ன முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இப்போ 2 நாள் டிஸ்கஷன் நான் பார்க்கும்போதே அதை தான் பார்த்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தான் கரெக்டாக நினச்சி ஒன்று பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணது கரெக்ட் தான் எப்பவுமே நினைக்க முடியும். ஆனால் அவங்களோட மேபி கொஞ்சம் லிமிட்டடாக இருந்திருக்கலாம். அப்போ சார் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும்போது அவங்க இன்னொரு லேர்னிங் கர்வுக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த யூடியூபோட அப்ஜெக்டிவ். இது 21 செப்டம்பர் வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு வீக்குமே 2 டாப்பிக்கை முடிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த டாபிக்ஸ் வேறு. யூடியூப் லைவ் செஷன்ஸ்ன்றது ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் போட்டவங்க. அப்போ அஸ்திரம் யார் பண்ண போகிறோம்? மறுபடியும் ப்ரிப்ரேஷன் ஃபவுண்டேஷனே கிடையாது. நான் வந்து எம்டிஎஸ் வரக்கூடிய எம்டிஎஸ் தான் நான் பெருசாக டார்கெட் பண்ணியிருக்கேன். இல்லை சிஜிஎல் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்களுக்காக அஸ்திரம். ஓகே, இந்த 2 வீடியோஸ் வேறு. அடுத்த முக்கியமான கேள்வி, அஸ்திரம் கோர்ஸ்லேயே சில கேள்விகள் வருது. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சார் அஸ்திரம் கோர்ஸோட வேலிடிட்டி 50 நாளா? மறுபடியும் சொல்கிறேன், பிளானர் தான் 50 நாள். கோர்ஸோட வேலிடிட்டி முதல்ல அஸ்திரம்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிஎஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது கடந்த எனக்கு தெரிஞ்சு 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்த 4 to 5 மந்த்ஸ் இருக்குது. இந்த 4-5 மந்த்ஸில் இந்த ப்ரைஸிங் அப்படியே தான் இருந்துச்சு. யார் வேணுமோ வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க உள்ளே வராங்க, இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒரு கான்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக தேவைப்படுது, நான் டெமோ வீடியோஸ் பார்க்குறேன், எனக்கு நல்லா இருக்கு, நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அகைன் நாங்கள் அதோட விட்டுட்டோம். நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இப்போ வாங்குறாங்கல்ல, டே 1ல் மேபி எல்லாரும் கொஞ்சம் ஏதோ ஒரு மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணி வாங்கிடலாம். பட் அது கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களா, நம்ம நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்கோமே, அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, அது யூட்டிலைஸ் பண்ண தெரியுதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எங்களுக்கு வந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, எக்ஸாம்ஸை கிட்ட இருக்குது, ஸோ இந்த டைம் நம்ம கொஞ்சம் கைட் பண்ணி அவங்களை எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது வந்து கைட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்கள பார்த்துப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபேக்கல்ட்டி கைடன்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தாண்டி போனால் தான் அவங்களால நல்ல ப்ரிப்பரேஷனை பண்ண முடியும். எங்கள் கைடன்ஸ்ன்றது இனிஷியல் ஸ்டேஜஸில் தேவைப்படும், பட் லிமிட் அதை தாண்டி போகணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, ஒரு 50 நாள் டே 1லேருந்து டே ஒரு 40 ஃபஸ்ட்டு ஒரு இதாக பண்ணோம். 45 டேஸ்க்குள்ளே இந்த மொத்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த பிளானர் மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு ஒரு குரூப் நாங்கள் கிரியேட் பண்ணி அதில் அவங்கள ஆட் பண்ணி ஒரு நாளும் என்னென்ன டாபிக் ஈவினிங் வந்து நாங்கள் லைவ் டிஸ்கஷனில் போயிட்டு இருந்தோம். அது அஸ்திரம் 1 முடிஞ்சிச்சு. அதோட பார்ட் 2 தான் அஸ்திரம் 2 கொண்டு வந்தோம். பட் இதில் எங்கள் லைவ் செஷன்ஸ் வர முடியாதனால ஆல்ரெடி போன லைவ் செஷன்ஸோட ரெக்கார்டிங்ஸை இதில் நாங்கள் வச்சுட்டோம். இப்போ யாரெல்லாம் அஸ்திரம் 2ல் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க அந்த லைவ் ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு டவுட்ஸ் இருக்குது சார் அப்படின்னா டெலிகிராமில் போடுங்க, என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதுதான் அஸ்திரம் 2ஓட அப்ஜெக்டிவ். பட் அஸ்திரம் 2ஓட வேலிடிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். நீங்கள் வாங்குறதுலேருந்து 3 வருஷம். அதில் 50 நாள் மட்டும்தான் நாங்கள் கைடன்ஸ் போகிறோம். அப்போ அடுத்த 3 வருஷத்தில் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த 2 கோர்ஸ்லுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் இருக்குல்ல, அது 2த்துலையுமே ப்ரீவியஸ் கொஸ்டினை டெஸ்ட் சீரிஸ் கொடுத்து நாங்கள் வீடியோ சொல்யூஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் நாங்கள் வீடியோ சொல்யூஷன்ஸ் எல்லாமே சொல்யூஷன்ஸ் டைப் பண்ணி வைப்பாங்க, ஏன் வீடியோ சொல்யூஷன்ஸ் கொடுத்தோம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 2023 பேப்பர் எக்கனாமிக்ஸ் பேப்பர் எடுத்திங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர். நிறைய பேர் தப்பு பண்ண ஏரியாஸ் அங்கே தான். ஸோ அப்போது நான் டைப் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போடுறனால மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் படித்து அதை மாஸ்டர் பண்ணிக்க முடியாது. ஸோ எங்கள் ஃபேக்கல்ட்டி கிட்ட என்ன சொன்னேன், சார் இந்த கொஷின்ஸை நீங்களே அப்ரோச் பண்ணி காமிச்சிருங்க. ஒரு கொஷின் எப்படி படிக்கணும், மேபி அவங்க கொஷின் படிக்கிறதே தப்பு பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஜிடிபின்னு ஒரு வார்த்தை கேட்காம பட் ஜிடிபியோட டெஃபினிஷனாக ஒரு கொஷின் வச்சிருக்காங்க. அதை படித்து புரிஞ்சுக்க தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபேக்கல்ட்டியை வச்சு அந்த கொஷின்ஸ் எப்படி படித்து ஏன் இது கரெக்ட் ஆன்சர் சொல்கிறது முக்கியமே கிடையாது, மற்ற ஆன்சர்ஸ்லாம் ஏன் தப்பு, ஏன் இது கரெக்ட்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்காக வீடியோ சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்போ எங்களோட 50 நாள் கைடன்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஒரு நாளும் நீங்கள் அது பண்ண கண்டிப்பாக உங்கள் நாலேஜ் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போகணும். எப்போ நீங்கள் டவுட்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்பில் நீங்கள் டவுட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அஸ்திரம்ன்றோட வேலிடிட்டி 3 வருஷம் வச்சுருக்கோம். ஓகேவா? பட் யூடியூப் லைவ் என்ட்ரு நான் சொன்ன மாதிரி வேறு, அஸ்திரம் கோர்ஸ்ன்றது வேறு. அடுத்த இன்னொரு கேள்வி, அப்போ அஸ்திரம் வந்தால் மேக்ஸும் அதில் இன்க்ளூட் ஆகுமா? நாங்கள் தெளிவாக வச்சுட்டோம், இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிஎஸ். மேக்ஸ் ஏன் நாங்கள் பண்ணலன்னா, மேக்ஸ் வந்து நாங்கள் கண்டென்ட் இன்னும் 1 வீக்கில் முடிச்சிடுவோம். பட் ஜிஎஸும் இங்கிலீஷும் கம்ப்ளீட் ஆன அளவுக்கு அது கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னா கம்ப்ளீட் ஆகிறதுல முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக நாங்கள் டெஸ்ட் சீரிஸாகவும் ரெக்கார்டிங்காகவும் அதில் வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் கண்டிப்பாக ஆகிடும். ஸோ அதனால நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, அந்த விஷயத்தில் இன்னும் கம்ப்ளீட் ஆகாதனால ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால நம்மக்கிட்ட எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சு நம்ம போவோம். யாருக்கு பிடிக்குதோ அவங்க வாங்கிக்கலாம்.
ஸோ அவங்க உள்ளே வந்து பார்க்குறாங்க. இப்போ மேக்ஸ்ன்றது நாங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாதனால அதை நாங்கள் வைக்கல. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் எனக்கு ஓகேவா இருக்குது. ஏன்னா எம்டிஎஸ்க்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் தானே கட் ஆஃப். அப்போ அதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கோர்ஸ் வாங்கிக்கலாம். அதுதான் விஷயம். இல்லை எனக்கு மேக்ஸ் வேணும், எனக்கு ஃபவுண்டேஷன் வேணும்னா நீங்கள் தாராளமாக மேக்ஸ் கோர்ஸ் வாங்கலாம். இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு மேக்ஸோட கோர்சஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி சேர்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? அதே மாதிரி அஸ்திரமில் இன்னொரு கேள்வி வந்துச்சு, தமிழில் இருக்கா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா எனக்கு வந்து இது தமிழில் இருக்கா? இதுக்கு எஸ்ன்னு சொல்ல முடியல, நோன்னு சொல்ல முடியல. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் வேணால் சொல்கிறேன். இங்கிலீஷ் கண்டிப்பாக தமிழில் பண்ண முடியாது, டன். மேக்ஸும் தமிழ் எங்ககிட்ட கான்டென்ட் இல்லை. இப்போ ஜிஎஸ் ஏரியாவுக்கு மட்டும் வருவோம். ஸோ ஜிஎஸ்ன்றது இப்போ ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ண பிபிடியில் ஒரு பக்கம் இங்கிலீஷாகவும் இன்னொரு பக்கம் தமிழ் ரெண்டுத்துலேயும் அவங்க போட்டிருப்பாங்க. ஓகேவா? பாக்கி வந்த ஃபேக்கல்ட்டி எல்லாமே அவங்க மேக்ஸிமம் ஹேண்ட் ரிட்டனாகவே நிறைய நோட்ஸ் ரெடி பண்ணி தான் அந்த பிபிடி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. எழுதுறதெல்லாம் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க. பட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சில முக்கியமான இடத்துல தமிழ் வார்த்தைகளை கொடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அவங்க யூஸ் பண்ண இல்லை எடுத்த அந்த லெவல் ஆஃப் தமிழ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா, உங்களுக்கு போதுமானதாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ஜிஎஸ் கோர்ஸ்க்கான டெமோ வீடியோஸ் நாங்கள் வந்து ஓப்பனாக வச்சிட்டோம். சில வீடியோஸை வந்து நாங்கள் ஓப்பனாக வச்சிட்டோம். எல்லாத்தோட ஃபஸ்ட் வீடியோ நாங்கள் ஓப்பனாக வச்சிருவோம். நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். எனக்கு வந்து இந்த தமிழ் கரெக்டாக தான் இருக்குது, அதனால இதை வச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோர்ஸ் வாங்கிட்டு தாராளமாக இதில் கண்டினியூ பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வேறு எந்த சோர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் பண்ணாததுக்கான ரீசன் அஃப்கோர்ஸ் அந்த தமிழை எடுத்துகிட்டு வரதுக்கான அமௌண்ட் பட்ஜெட் ரொம்ப ஹையாகவே இருக்குது. இப்போ அதை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம அகாடமி நம்ம இன்ஸ்டியூட் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இன் ஃபியூச்சர் அது வரலாம் இருக்கும். பட் இப்போதைக்கு அது கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். பட் கம்ப்ளீட்டாக என்னால் தமிழில் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுக்குற அளவுக்கு நம்ம இல்லை. ஓகே. ஸோ அது இன்னொரு பாயிண்ட் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இது 2 தான். இது போக நீங்கள் இப்போ நான் என்ன சூஸ் பண்ணணும், அதான் அடுத்த கேள்வி. சார் நான் இதை ஃபாலோ பண்ணுவா இல்லை அதை ஃபாலோ பண்ணுவா, நான் 40 நாளா இல்லை 50 நாளா எதுக்குள்ளே நான் இருக்கணும்? நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை, எனக்கு பேசிக்ஸ் எதுவுமே தரலையா, நேராக ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டோருக்குள்ளே அஸ்திரம் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிஎஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. TAC20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 20% ஆஃபர் கிடைக்கும். அது பண்ண அப்புறம் அந்த ஆப்குள்ளே ஒரு சேட் இருக்கும். அந்த சேட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனலோட லிங்க் வச்சுருப்போம். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிவிடுங்க. அஸ்திரம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது டே 2. ஸோ இன்றைக்கி நான் என் டே 1 ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். டே 1 மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அந்த டெலகிராம் சேனல் வச்சுருக்கேன்ல, டே 1 டாபிக்ஸ் பார்ப்பேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டேன், பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து பெட்டர். நான் எப்பவுமே பிடிஎஃப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு படிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துட்டேன், படிச்சிட்டேன். ஸோ படிச்சிட்டேன். ஈவினிங் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பிடிஎஃப் நான் பார்த்துட்டேன். அதோட வீடியோ சொல்யூஷன்ஸ் இருக்குது, பார்த்துட்டேன். எனக்கு டவுட்டாக இருக்கா, சார்கிட்ட ஒரு தடவை மெசேஜ் அனுப்பிச்சு நான் கேட்டுறேன். டெலகிராம்லேயோ நீங்கள் பர்சனலாகவும் அனுப்பலாம், இல்லை அந்த குரூப்லேயும் அனுப்பலாம். நான் எடுத்து கேட்டுக்கிறேன். ஒரு 4 நாள் போகுது. 4 நாளில் என்ன ஆகுனா, நீங்கள் நிறைய படிக்க ரொம்ப லோட் ஆகிற மாதிரி தெரியும். 5ஆவது நாள் ரிவிஷன். அவ்வளோதான். அந்த ரிவிஷன் டேஸில் பாக்கி நான் இப்போ போன 4 நாளையும் மறுபடியும் ஒரு தடவை நான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். மேபி நான் 2வது தடவை ரிவைஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் புரியலாம். அந்த ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் எனக்கு டவுட் இல்லைன்ற பட்சத்தில் அடுத்த செட் ஆஃப் 4 டேஸ் நான் போவேன். ஸோ ஒரு 4 நாளைக்கு நம்ம ரிவிஷன் டேஸ்ன்றது வச்சு அதை நம்ம அனுப்புகிறோம். பட் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், நான் ஃபவுண்டேஷன் நல்லாவே பண்ணிட்டேன். பட் என் மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நான் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் வர மாட்டேங்குது. என்னோட மார்க்குன்றது பூஸ்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் மார்க் பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு லைவ் செஷன் நம்ம யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் கோர்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. யூடியூப்பில் டே 1லேருந்து நம்ம டே 40 வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் ஆகுங்க. ஆனால் இப்போதைக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் ஜிஎஸ் போடாததுக்கான காரணம், நம்ம ஜிஎஸ் ஃபேக்கல்ட்டி கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அவர் இப்போ போஸ்டிங்கில் போகிறாரு. கொஞ்சம் டாக்குமெண்ட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஹெல்டப் ஆயிருக்காரு. அதனால் அவரால் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வீக்லி ஒரு நாள் டெஸ்ட் வரும். ஒரு நாள் டெஸ்ட்டுமே இந்த வீக் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். அதோட நாலேஜ் வச்சு நான் பண்ணுறேன். அப்போ எனக்கு தெரியும், ஓகே இந்த வீக்கில் நான் அட்டன் பண்ணனால என்னோட மார்க் எவ்வளோ பூஸ்ட் ஆயிருக்கு, அது என் மேலே எவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஓகே. ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். 2 சேனல் வச்சுருப்போம். ஒன்று டிஸ்கஷனுக்கான சேனல், இன்னொன்று அப்டேட்கான சேனல். அந்த 2 சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் கொஷின்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.